நம்ம இன்னைக்கு வந்து 9 வகையான அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து 7 வகை இருக்குது. 2 வகை அங்கே வைக்க இடம் இல்லாமல், தட்டில் இடம் இல்லாமல் வெளியே வச்சுருக்கேன். இது வந்து சுகர்காரங்களுக்கு சாப்பிடக்கூடிய மாவு அரைக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சுகர்காரங்க சாப்பிட்டா நல்லது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தாக இருக்கும். சுகர் வந்து வந்திருக்கு அப்படின்னா யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்கிட்டு இது என்னென்னு நான் விளக்கமாக சொல்கிறேன் போடும்போது. இப்போ மொத்தத்தில் உங்களுக்கு காட்டுறேன். இதுகளெல்லாம் மொத்தமாக போட்டு நான் அரைக்க போகிறேன். ஏன்னா தனித்தனியாக இதை சோறாக்கி நம்ம ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சி போயிடும். ஏன்னா எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க, நம்ம முடியாதவங்க தான் சாப்பிட முடியும். அதனால் நம்ம மொத்தமாக போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மாவள்ளி போட்டு கூழ் காய்ச்சி குடிச்சிக்கலாம். இடியப்பம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு கொலக்கட்டை பிடிச்சி அவிச்சு சாப்பிட்டுக்கலாம். புட்டை வச்சுக்கிறலாம். தோசை நம்ம கரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து இந்த மாவு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மொத்தமாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ குதிரைவலி அரிசி போடுறோம். 1 கப்பு குதிரைவலி அரிசி. இது வந்து தினை அரிசி. நம்ம எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கிறணும். இது வந்து வரகரிசி. நல்லா எல்லாமே ஒன்றோட வெள்ளை விளையருன்றது. இப்போ நம்ம வந்து கவுளி அரிசி போடுவோம். கவுனி அரிசி எல்லாமே நம்ம பிடைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஒன்றும் கழுவி காய வைக்கலை. இது கவுனி அரிசி. இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. எல்லாமே நமக்கு வந்து சத்தானது தான். இது வந்து கம்பரிசி. இது வந்து கேழ்வரகு கேப்பை. இது வந்து வரகரிசி. இது நமக்கு வந்து கேரளாவுடைய மட்டை அரிசி. கேரளா மட்டை அரிசி. இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இடியப்பமெல்லாம் வச்சுக்கிடலாம். புட்டு வேணுன்னா புட்டை வச்சுக்கிறலாம். இதை வந்து நம்ம வறுக்கலாம் தேவையில்லை. சும்மா பச்சையாகவே நம்ம அரைச்சி வச்சுக்கிற வேண்டியதான். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இப்போ வந்து வரகு அரிசியில் ஒரு சோறு, தினை அரிசியில் ஒரு சோறோ கஞ்சோ, மாப்பிள்ளை சம்பாவில் ஒரு கஞ்சோ சோறோ இப்படி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். இது நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு கை மாவு அள்ளி போட்டு தண்ணியில் கரைச்சி சுடுதண்ணில் ஊற்றி கிண்டுறோம், இல்லை பாலில் கிண்டுனோம்னா நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு சத்தாகவும் இருக்கும். கொஞ்சம் உடம்புக்கு சோர்வு இல்லாமல் இருக்கும். மற்ற கேப்பக்கூழே குடிக்கிறதுக்கு, கம்பங்கூழ் கேப்பக்கூழ் குடிக்கிறதுக்கு இது வந்து நமக்கு எல்லாமே அரிசி கடையில் கிடைக்குது. நம்ம ஒரு பெரிய அரிசி கடையில் போய் கேட்டோம்னா இது எல்லாமே வச்சுருக்காங்க. சுகர்காரங்க சாப்பிட்றதுன்னு நம்ம சொன்னால் போதும். ஒரு 500 ரூபாய்க்குள்ள நம்ம வாங்கினோம்னா ஒரு 9 வகை அரிசி வாங்கிடலாம். அரை கிலோ ஒவ்வொரு கிலோ வாங்க முடியாது, விலை கூட. அரை கிலோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இதை நான் அரை கிலோவில் கூட கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/4 கிலோ தான். இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி, இது வந்து எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது. டெஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் சுகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக முன்னக்கூட்டியே நம்ம இப்படி அரைச்சி நம்ம சாப்பிட்டுக்குருவோங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி அரைக்க போகிறேன். அதனால் மக்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுங்கிறதுக்காகத்தான் நான் இதை அரைக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு, சில பேர் வந்து சும்மா கஞ்சி காய்ச்சி சீக்கிரத்தில் வேகாது. இந்த அரிசிலாம் வந்து இந்த கவுனி அரிசிலாம் சீக்கிரத்தில் வேகாது. மாப்பிள்ளை சம்பா அரிசி சீக்கிரத்தில் வேகாது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம விடிய வேக வச்சுக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் வேகாமையே குடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அப்படி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எதுனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம வாட்டுக்கு இடியப்பம் கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம பொழுது உட்காந்துட்டு இருக்கும்போது டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அல்லையாவது கொஞ்சம் மாவு போட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சு கொலக்கட்டை வச்சு சாப்பிட்லாம். ஆனால் எந்த காரணத்தை வச்சு இனிப்பு சாப்பிடக்கூடாது. நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கேசரி எதுன்னு சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து டீயோ காப்பியோ குடிக்கும்போது ரொம்ப கம்மியாகவே சீனியோ ஏதோ போட்டு குடிச்சிக்கலாம். மொத்தத்தில் நமக்கு வந்து மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு இனிப்பு போடாமல் சாப்பிட்றது எவ்வளோ ரொம்ப நல்லது நமக்கு. ஆனால் சுகர்காரங்களுக்கு கொஞ்சம் அசதி சோர்வு இதெல்லாம் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு இதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம
கூழாக காய்ச்சி குடிக்கும்போது காலையிலைக்கு குடிக்கும்போது ரொம்ப தெம்பாக இருக்கும். இதை வந்து பால்லையும் காய்ச்சி குடிக்கலாம், இல்லை இதை காய்ச்சி வச்சுக்கிட்டு மோரில் ஊற்றி அடிச்சும் குடிக்கலாம். அது நம்ம இஷ்டம். இதை நம்ம போய் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோம். இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்து மாவை காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கலந்த அரிசியை பூரா அள்ளி போட்டு நம்ம போய் மிஷினில் போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கிறோம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறோம், வீட்டிலையே அரைக்கிறோம் அப்படின்னா நைஸாக வராது, கொஞ்சம் பருபருக்கையாக இருக்கும். நம்ம இடியப்பம் இதெல்லாம் அவிக்கிறதுக்கு அது சரியாக வராது. நம்ம இப்போ போய் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம எல்லா அரிசியும் போய் அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக இருக்கும் மாவு. நம்ம அரைக்கும் போதே வந்து நல்லா நசுக்கி பார்த்து நைஸாக அரைச்சி கொடுங்கன்னு சொல்லணும். அப்போ தான் நம்ம இடியப்பம் புளியறதுக்கு இந்த மாவு வந்து இறங்கும். நம்ம 1-2 அரைச்சி கொடுத்துட்டாங்கன்னா இடியப்பத்துக்கு நல்லா இருக்காது, மற்ற எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தோசை புட்டு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஆனால் இடியப்பத்துக்கு மட்டும் இந்த மாவு இறங்காது. அப்போ மாவை சலிச்சுட்டு தான் நம்ம செய்யணும். நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி நசுக்கி பார்க்கும்போதே அப்படி நல்லா வலுவலுன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இடியப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய பேசனில் கொட்டி ஆற வச்சுருவோம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம கொட்டி ஆற வைக்கணும். ஏன்னா ஆற வச்சு தான் நம்ம டப்பாலில் அள்ளி வச்சுக்கிறோம். சூடாக அள்ளி வச்சோம்னா மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாயிரும். மாவு இந்த அளவுக்கு கலரு சிகப்பு கலராக இருக்குது. சிகப்பு கலராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி, கவுனி அரிசி, கேப்பை, இந்த 3 தான். 3 நம்ம வந்து மட்டை அரிசி போட்டிருக்கோம், கேரளா மட்டை அரிசி. இதெல்லாம் போட்டிருக்கிற போது கலர் வந்து கம்மியாக இருக்குது. இல்லைன்னா மாவு வெள்ளை விளையர்ன்னு இருக்கும். இதை வந்து இப்படி ஒரு பேசனில் போட்டு நல்லா இப்படி ஆற விட்டுறணும். ஒரு மணி நேரம் நல்லா ஆறுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் அள்ளி வைக்கணுமோ அள்ளி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம், கூழ் காய்ச்சுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஆள் காண்ற மாதிரி காய்ச்சுவோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாவை போட்டு கரைச்சி அதில் ஊற்றி கிண்டணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மாவு வந்து இவ்வளோ கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு கரண்டி மாவள்ளி போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சிருக்கோம். இதை வந்து கொதிச்ச தண்ணியில் ஊற்றிடணும். நம்ம எல்லா அரிசியும் போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும். வெந்துருச்சுன்னா நமக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடும். சுகர்காரங்க உப்பு போடக்கூடாது, இருந்தால் 2 உப்பு போடுறேன். நல்லா ருசியாக இருக்கும். குடிக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை இருக்காது. அப்படி தேவை இருந்துச்சுன்னா ஏதாவது காய், பொரிச்ச காய் இருந்தாலும் தொட்டுக்கிறலாம். அப்படி இல்லைன்னா சும்மா வெறும் கூழாகவே பிடிச்சிடலாம். காலையிலக்குனாலும் சரி, எப்போ நமக்கு பசி எடுக்குதோ ஒரு நேரம் மட்டும் சோறு சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் இந்த மாதிரி கூழுக்கு காய்ச்சி குடித்தோம்னா நமக்கு வந்து நல்ல சத்து. நமக்கு வந்து கை கால் நடுக்கம் இருக்காது, சோர்வு இருக்காது. மொத்தத்தில் சுகர் வந்தவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு கொடுக்கும். நடந்து வெளியில் எங்கேயும் போனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணை கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு இப்படி காய்ச்சி குடிச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இப்படி மாவை அரைச்சி நம்ம இப்படி காய்ச்சி குடிக்கிற போது சீக்கிரத்தில் வெந்துடும். தனித்தனியாக நம்ம ஒரு நாளைக்கு கேழ்வரகு, ஒரு நாளைக்கு வந்து ராகி, ஒரு நாளைக்கு தினத்தினாலும் ஒன்று கம்மங்கஞ்சி இதெல்லாம் செஞ்சு குடிக்கணும்னா நமக்கு வந்து தனித்தனியாக சத்து கிடைக்கும். இது எல்லா சத்தும் மொத்தமாகவே கிடைக்கும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் குறைச்சி வச்சு நம்ம வேக விடுவோம். நல்ல சத்தான அரிசியெல்லாம் போட்டிருக்கோம். கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி இதெல்லாம் வந்து நம்ம வந்து தினை போட்டிருக்கோம். தினை வந்து தினைன்னு கேட்கக்கூடாது, கடையில் தொலியோடு கொடுத்துருவாங்க, குருவிக்கு போடுற மாதிரி கொடுத்துருவாங்க. தினை அரிசின்னு கேட்கணும், அப்போ தான் நமக்கு அரிசியாக தருவாங்க. நம்ம அந்த அரிசி போட்டுத்தே நம்ம அரைக்கணும். அரைக்கும் போது அதே மாதிரி கம்பு அரிசி தான் வாங்கி போடணும், கம்பம் பில்லு வாங்கி போட்டுறக்கூடாது. அப்படி தெரியாமல் வாங்கி நம்ம அரைச்சிட்டோம்னாலும் சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சளிச்சு பார்த்தோம்னா அதில் வந்து மேலே தூசியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மாவை அள்ளி வச்சுக்கலாம். இதில் வந்து இடியப்பமெல்லாம் நம்ம அவிக்கலாம். ஒரு நாளைக்கு இடியப்பம் செஞ்சு காட்டுறேன்.
கொலக்கட்டை அவிச்சு காட்டுறேன், தோசை சுட்டு காட்டுறேன், ஒரு நாளைக்கு புட்டு அவிச்சு காட்டுறேன். இதில் வந்து என்னென்ன நம்ம செஞ்சு சாப்பிட முடியுமோ, நம்ம ஒரே இதாக கூழாக காய்ச்சி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்னென்ன நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இதை மொத்தமாக போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் மாத கணக்கில் வரும் ஒரு ஆளுக்குங்கிற போது. இதை வந்து நல்லா காய்ச்சி நம்ம பால் வேணும்னா பால் ஊற்றி ஆற்றி குடிக்கலாம். பால் கூட நமக்கு தேவையில்லை. தயிர் இருந்துச்சுன்னா தயிரை ஊற்றி அதில் அப்படியே அடித்து ஆற்றி குடிக்கலாம். நல்லாயிருக்கும். சூடாகவே இதை குடித்தாலும் நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது சுகர் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி மாவு வச்சுக்கோங்க. நம்ம தனித்தனியாக கஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது ஒரு நாள் 2 நாளைக்கு முடியும். வருஷம் பூரா அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்படி மொத்தமாக எல்லாமே வாங்கி வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எப்போனாலும் எடுத்து கூழ் காய்ச்சி குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.